Good morning, friends. இன்னைக்கு வந்து day 2. So நாங்க வந்து ஸ்பெஷலான அதாவது குணா கேம். தன்மணி அது போறதுக்கு அழகான இருக்குமே அங்க போய் நம்ம பார்க்கலாம். பாட்டு ஆளுக்கு எனக்கு தெரியாது. சரி வாங்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நிறைய டைம் இருக்கு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு இன்னும் ஸ்டோர் ஒன்று தந்துக்கல. அதுக்குள்ள நாங்கள் அப்பர் லேக் வியூக்கு வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. அதாவது ஒரு வியூ பாயிண்ட் இல்ல இருந்து கொடைக்கானல் லேக்க மேல இருந்து பார்க்கலாம். அங்க மிஸ்ட் மாதிரி இறங்கி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டெஸ்டினேஷன் ரவுண்டா இருக்கு பாருங்க. ஆமா, எவ்வளவு செமையான வியூ பாயிண்ட் பாருங்க. அங்க எல்லா மலையும் தெரியுது. ஆனா இங்க டெலிஸ்கோப் வியூ இருக்குது. அது திறந்துட்டுல, அது வேற விஷயம். நாங்க இப்போ வட்டக்கனா ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இங்க இது வரைக்கும் தான் வண்டி போகும். ஸோ நாங்க கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்கு. இருந்தாலும் பாருங்க எவ்வளோ பெரிய வியூ இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப குளிருது. சரி வாங்க உள்ள போலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா குளிருது. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு ஒற்றை கூடி எடுத்துட்டு வரல. உங்களுக்கு கேக்குதான்னு தெரியல. இந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு, யூக்கலிப்டஸோட மனம், அட்மாஸ்பியரே ரொம்ப மனமா சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஃப்ரெஷ் ஏர். அந்த யூக்கலிப்டஸ் ட்ரீ வந்து ஒரு மெடிசன் ட்ரீ. எல்லா நோயும் போயிடுவோட மனத்தா. அதனால ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குதுங்க நிறைய ட்ரீஸ் இருக்கிறதுனால. இது மாதிரி இங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. சவுண்ட் கேக்குதா பாருங்க, கேளுங்க. கேக்குதா இல்லையா? வாங்க போலாம். இதோட ஹம்புக்கு கீழே வர மொட்டை அடிக்கிறாரு. இந்த பெரிய பெரிய லாரி எல்லாம் வருது. பார்த்து வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே மலையிலேருந்து கீழேங்கிறதெல்லாம் ரிஸ்க்கு. எங்களுக்கு அதெல்லாம் முடியாது. அதனால நாங்கள் இங்கேருந்தே வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டு அதை பார்த்துட்டு யூக்கலிப்டஸையும் கொஞ்சம் நேரம் மணந்துட்டு நாங்கள் போய் டைரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஒரு ஹோட்டலில் ரெடி ஆகிட்டலன்னு சொன்னாங்க. எப்படியும் 1/2 hour ஆகும்னு சொன்னாங்க. இப்போ ரெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லையான பிரேக்ஃபாஸ்ட். நிறைய சட்னி இருக்காது. எல்லாத்தையும் குட்டி ஒரு வாய் கொடுக்கணும்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடியும் வந்துருச்சு பாருங்க. நல்லா சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு உங்களை நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. நான் இப்போ வந்து கிரீன் வேலி வியூ பாயிண்ட் பழசுல இப்போ அது வந்து சூசைட் பாயிண்ட். இப்போ அது சொல்லக்கூடாதுனால கிரீன் வேலி வியூ பாயிண்ட். மறுபடியில நிறைய சாக்லேட் ஃபேக்டரியும் நிறைய கடைகளும் இருந்துச்சு. ஸோ இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த க்ரீன் வேலி வியூ பாயிண்ட்டுக்கு சைடில் எல்லா இடத்துலையும் லெஃப்ட்டு ரைட்டு எல்லா இடத்துலையும் நிறைய கடை இருக்குது. சாக்லேட்ஸ் இருக்குது, டாய்ஸ் இருக்குது, கீ செயின் இருக்குது. என்ன வேணால் வாங்கிக்கலாம். அதுவும் மெயினாக ஹோம்மேட்
சாக்லேட்ஸ், பின்ன அங்கே மார்ஷ்மெல்லோஸ் இருக்கு, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி உண்டாக்கினதெல்லாம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, மங்கி பார்த்து நடக்கணும், இல்லைன்னா உங்கள் கையில் வைக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு போயிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேர் தான் க்ரீன் வேலி வியூ பாயிண்ட். இதோட ஓல்டு நேம் சூசைட் பாயிண்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய மங்கி ஃபைட்டே நடந்துச்சு. 3 மங்கி சரி அது சவுண்ட் எப்படி உண்டாக்கணும் தெரியாது, ஆனால் சண்டை போட்டு தின்னாங்க. 1 கீழே விழுந்துச்சு. நல்ல வேலை அது உருண்டு போய் கீழே விழுகலை. நல்ல வேலை அது விழுகலை, இல்லைன்னா மாமா மருகையா. ஹாய் फ्रेंड्स, நாங்க இப்போ வந்து பில்லர் ராக் போறோம். இந்த இடத்துல பெரிய ராக்கோட ஷேப் பண்ணி பில்லர் மாதிரி இருக்கு. சோ உள்ள போய் ரெட் பார்க்கலாம் வாங்க. அதுதான் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எல்லாம் பில்லர் ராக்கு வியூ பாயிண்ட் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நான் மரத்துக்கு மேலே எல்லாம் இன்னும் ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகலாம். அதாவது அங்கே போயிட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் பாய். ஹாய் फ्रेंड्स, நாங்க இப்போ குணா கேவுக்கு வந்திருக்கோம். அதாவது டெவில்ஸ் கிச்சன். இன்னும் குணா கேவுக்குள்ள போகலாமா வாங்க. ஆனா இந்த படத்துல காமிச்ச மாதிரி அவ்வளோ இப்போ க்ளோஸாக விட மாட்டாங்க. என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி சும்மா அங்கே ஒரு பிரான்ச் மாதிரி எல்லாம் இருக்கும். அது மாதிரி எல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம். சரி வாங்க, 20 அளவுல போய் பார்ப்போம். எங்க போறதுன்னு தெரியல, நம்மளே போறதுன்னு தெரியல. அவங்க எல்லாரும் போற வழியே பார்த்து போவோம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்ப குணா கேவ் என்ட்ரிக்கு முன்னாடி வாங்க உள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம், கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் கேவ் இருக்கிற இடத்துல, அந்த ஆழமாக இருக்கிற இடத்துல எல்லாம் போனால் எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா? காமிச்சு கொடுக்குறேன் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டம்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் குணா கேவ். இந்த கம்பிக்கு அந்த சைடுல குணா கேவ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, இந்த எவ்வளோ ரூட்டட் மரம் தெரியுமா? பாருங்க நிறைய ரூட் இருக்குல்ல, பெரிய பெரிய ரூட்டு. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த குணா கமல்டாத் நினச்ச குணா படத்தில் இருந்துதான் இவங்க வந்து இந்த குணா கேவை, இந்த கேவ் இருக்கிறதுனே அப்பதான் தெரிஞ்சிச்சு. அப்பதான் குணா கேவ்னு இந்த கேவுக்கு பேர் வந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் மஞ்சுமல் பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பயங்கரமான ஆழமான இடம். ஒன் ஆஃப் த ஆழமான இடம் இன்னும் நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இந்த மாதிரி சின்ன இடத்துல தான் அவங்க வந்து நாங்கள் எல்லாம் பார்க்க முடியும். கமல் டாட்டா ஷூட்டிங் எடுத்த இடம், பின்ன மஞ்சுமல் பாய்ஸ் போன இடத்துல எல்லாம் அலௌடு இல்லை. இப்போல்லாம் கம்பி கட்டி போட்டுருக்காங்க. இப்போ அங்கெல்லாம் போக முடியாது, போகிறதும் நமக்கு சேஃப் கிடையாது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த கேஸில், பார்த்தாலே பயமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு வியூ பாயிண்ட். அந்த சைடு தான் கமல் டாட்டா ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த பள்ளத்தாக்கு கீழே அங்கே ஒரு இது. ஆனால் இந்த இடத்துல வந்து கம்பி போட்டிருக்காங்க. கம்பிக்குள்ளே ஃபோனை விட்டு தான் நாங்கள் இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ குணா கேவ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிற இடம் பைன் ஃபாரஸ்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்ப ஃபைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். பாருங்க, ஃபைன் ஃபாரஸ்ட் இல்ல, பைன் ஃபாரஸ்ட். போலாம். அடுத்த டோர். நான் ஒரு ட்ரிக் கண்டுபிடிச்சிருக்கேன். இது சரியா வர மாட்டேங்குது. இது வந்தாலும் ஓகே, நான் பிராக்டிஸ் பண்ணுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைன் ஃபாரஸ்ட் வந்து ஓல்டு தமிழ் மூவிஸில் நிறைய வாட்டி வந்துருக்கு, நிறைய படத்தில் எங்கள் மம்மி சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் மட்டும் இல்லை, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் நிறைய படத்தில் நிறைய லாங்குவேஜஸில் இந்த பைன் ஃபாரஸ்ட் எடுத்திருக்காங்க. அவ்வளோ பாப்புலராக இருக்குது. நம்ம இங்கே கொஞ்சம் விளையாடிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். ஆனால் என்ன, ஹார்ஸோட பூப்பு தான் நிறைய இடத்துல இருக்குது. பார்த்து நடக்கணும், இல்லைன்னா என்ன மாதிரி மிதிச்சிட்டு போகிறீங்க. நான் மிதிச்சிட்டேப்பா. இப்படிதான் உட்கார முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு மோயர் பாயிண்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அங்கே போய் மீட் பண்ணலாமா? லெட்ஸ் கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ வந்திருக்கிற இடம் பேர் தான் மோயர் பாயிண்ட். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. உள்ள ஒன்று பார்க்கறதுல சும்மா ஒரு வியூ பாயிண்ட், அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அவ்வளோதான். சரி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு நார்மல் வியூ பாயிண்ட்டாக நம்ம நிறைய வியூ பாயிண்ட் வர வழியில் பார்த்துட்டோம். அதே மாதிரி இது ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னோட பெட் புலி இங்கே இருக்குது, அதாவது லெப்பர்டு இங்கே இருக்குது, வணக்கம் வைக்கிற கை கூட இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன அப்படியே கூட்டிட்டு போய் விடு. நினைச்சேன், ஆனால் இது வெறும் சிறப்பு. இது டெக்கரேஷனுக்குள்ளதான் இல்லை வேற இருக்காது உள்ளதான் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் ஒரு ஆக்ஸ், அதாவது புல் இருக்குது. அது ரொம்ப மசில் பச்சை எக்கை சாப்பிட்டுட்டு ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி மசில்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டில் வரும்ல அதே மாதிரி இருக்குது. அங்கே அது வியூ பாயிண்ட் மட்டும் கிடையாது, கொஞ்சம் ஃப்ளார்ஸ் இருக்குது. நான் ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரியோட இடத்துல வச்சுருந்தாங்க, அது என்னன்னே புரியலை எனக்கு. அது மேலே எழுதியும் வச்சுருந்தாங்க. நான் அதுக்கு மேலே எழுதி உட்காந்து ரெஸ்ட் எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்தேன். பின்ன அங்கே ஹைட்டு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தெரியலனா அங்கே மேலே இருக்காது, எல்லாருக்கும் பார்க்கலாம். அது கிளியராக எல்லா மலையும் தெரியும். அங்கேருந்து கொஞ்சம் குட்டி குட்டி வீடும் தெரியும். நாங்கள் அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்து வீடியோலாம் எடுத்தோம், உங்களுக்கும் காமிச்சு கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னி நெக்ஸ்ட்டாக போகிறது பூம்பாறை வில்லேஜ். அது இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டாக இருக்க அந்த வில்லேஜ். ஏன்னா அதுக்கு 2 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 1 செஞ்சுரி டெம்பிள் இருக்குது. அங்கே கும்பாபிஷேகம்காக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்போ நல்லா இருக்கு. செஞ்சுரி டெம்பிளா? இல்லை 3000 இயர்ஸ். ஆஹா, நான் தப்பாக சொல்லிட்டேன். அண்ணா சரியாக்கி கொடுத்துட்டா. ஸோ அதோட 2வது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது தூரத்துலேருந்து அந்த வில்லேஜை பார்க்கும்போது எல்லா வில்லேஜும் ஒவ்வொரு தனி கலர்ஸில் இருக்கும். அது பார்க்குற தூரத்துலேருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும், பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ இல்லை இருந்தாலும் இருக்கும். அதோட 3rd ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அங்கே ஒரு ஹவுஸ் மாதிரி எக்கு ஷேப்பில் ஒரு டென்ட் இருக்கும். அங்கே நம்ம விசிட் பண்ணி ஒரு நைட் தங்கினோன்னா அங்கே புக் பண்ணிட்டு போனால் போதும். அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரம் கண்டத்தில் அங்கே டென்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூம்பாறை போயிட்டு மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோயிலில் கேமரா அலௌடு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ்,
நாங்கள் இப்போ அந்த டெம்பிளுக்கு முன்னாடி தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். இது 3000 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள். ஒரு 3000 அடிச்சிருச்சு இந்த டெம்பிள். ஸோ வாங்க உள்ளே போய் சாமி கும்பிடலாம். ஆனால் நான் இந்த டெம்பிளோட பேரை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த டெம்பிளுக்கு பேர் என்னன்னா பூம்பாறை குழந்தை வேலப்பர் டெம்பிள். உள்ள கோயிலுக்கு உள்ள கேமரா அலோடு கிடையாது. ஆனால் அந்த கியூக்கு வெளியே அங்கே குட்டி கடை இருக்குது. பூஜை சாமான் அதெல்லாம் விடுங்க, பூஜை சாமான்களே விடு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சாமி வந்து முருகன் சாமி. ஆமாம், கோயிலுக்கு கேட்டுக்கு அங்கே எல்லாம் கேமரா அலோடு இருக்குது. ஆனால் சாமி இருக்கிற இடத்துல, அதாவது கோயிலுக்கு உள்ளே இல்லை, அலோடு இல்லை. ஆனால் வெளியே மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் சாமிக்கு கொடுக்கறதுக்கு அங்கே அந்த கடையிலேருந்து வாங்கிக்கலாம். சாமியை பார்க்க போனோம்னா இந்த கியூ வழியாக தான் போகணும். இது வேற இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பூம்பாறை வியூ பாயிண்ட்க்கு தான் போக போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வியூ பாயிண்ட். இங்கே நிறைய அழகழகா கலரில் அங்கே இருக்கிற வில்லேஜோட வீடு தெரியும். ஆனால் வீடியோ அவ்வளோ தெரியாது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லான்ச் முடிச்சிச்சு, திருப்பி கொடைக்கானல்லே போவோம். ஆனால் நீங்களும் தெரியுங்க, என்ன கொடைக்கானல் குளிர்தானே பூம்பாறை இருக்குன்னு சொன்னால் இல்லை, அது ரெண்டும் வேற வேற இடம். ஸோ நம்ம திரும்ப கொடைக்கானலுக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பூம்பாறை வில்லேஜ் வந்து அவ்வளோ தூரம் இல்லை, கொடைக்கானலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு வில்லேஜ். அவ்வளோதான், ரொம்ப தூரம் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி தூரம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் இப்போ லஞ்ச் சாப்பிட்டு பிரியாணி. ஃப்ரெண்ட்ஸ், கொடைக்கானலுக்கு திரும்பி வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இப்போ வந்து கடை பேர் மெல்டீஸில் நாங்கள் வந்து ஹாட் சாக்லேட்டும் மெல்டட் சாக்லேட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் இந்த டேவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டே 3ல் உங்களை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா நாங்கள் மெல்டீஸ் ஹாட் சாக்லேட் வாங்கியிருக்கோம். டேஸ்டாக இருக்கு, ஆனால் சூடாக இருக்கு. அது தச்சுல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் வந்து இன்னைக்கு ஒரு டே அண்ட் லாஸ்ட் டே ஆஃப் கொடைக்கானல். இன்னைக்கு நாங்கள் வந்து குறிச்சி முருகன் டெம்பிள் பார்க்க போகிறோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக எங்கே போவோம்? ஏன்னா நம்ம வீட்டுக்கே போக பழக்கம். ஸோ வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லாஸ்ட் டே கொடைக்கானலில். லாஸ்ட் டேயில் பெரிய பிளான் ஒன்றும் இல்லை. அதனால நாங்கள் இன்னொரு கோயில் மட்டும் சாமி கும்பிட்டுட்டு எங்கள் ஹோட்டலில் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக எங்கள் வீட்டுக்கே போயிடுவோம். நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு எங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். ஸோ நாங்கள் இதை சாப்பிட போகிறோம். அப்படியே தட்டி வச்சதுனால இட்லி ஷேப்லும் போட்டுச்சு. இப்போ கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, கொடைக்கானல் வெல்கம் யூ போர்டு போட்டிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இனி எங்களோட கொடைக்கானல் vlog முடியுது.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன்ல வச்சுக்கோங்க. அப்படி போட வீடியோஸ் பண்ண போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அப்பு அண்ட் பப்பி சேனல். அது மட்டும் இல்லாமல் நான் எவ்வளோ வாட்டி கெஞ்சினாலும் நீங்கள் பண்ணதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல, பெல் ஐக்கான் ஆன் பண்ணதில்ல, லைக் பண்ணதில்ல, ஷேர் பண்ணதில்ல, ஏதாவது பண்ணுங்க.